ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே எதுக்காக இந்த பதிவை கேட்க சொன்னேன்னா, நாளை விடியல்ல உனக்கான ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்ப்பது போலவே முடிக்கும் விதமாக உனக்கு ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பை கொடுக்க போகிறேன். இப்போது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது என் செல்வமே. எந்த திசையிலிருந்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, எல்லாத்தையும் நீ எப்படியெல்லாம் சமாளிச்சேன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அதனால தான் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி இப்போ உனக்கான மனத்தெளிவை கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். உன் மனசை நோகடிக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இரவோடு இரவாகவே இந்த சாயப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நீ புதுசாக பல மாற்றங்களை சந்திக்கும்படியும் எல்லாமே நல்லபடியாக மாறும்படியும் கூட இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகிறேன். எப்போவுமே நீ அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு மனசு குழம்பி போய்கிட்டே இருந்தீன்னா உன் குடும்பத்தில் இருக்க மற்றவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும்? அவங்க எப்போதும் உன்னை நம்பியும் உன்னை நோக்கியும் தானே இருக்காங்க. நீ வருத்தப்படுறதை பார்க்கும்போது அவங்களும் மனசு கவலைப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதிப்படுத்து. இந்த சாயப்பா உன் பக்கம் உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து நீ எதிர்பார்க்குற நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். அடுத்தடுத்து பல அற்புதங்களை நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். இத்தனை காலம் நீ பொறுமையோடு காத்திருந்தது இப்போ வீண் போகாது. நீயே எதிர்பாராத அளவுக்கு பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் மனசில் வந்த நல்ல எண்ணங்களை அனைத்தையும் ஒவ்வொன்றா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ கேட்காமலேயே நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படியும் கூட நீ மனசில் நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி முடிக்கதான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் பக்தியும் உன்னுடைய அன்பும் உன் நல்ல மனசும் உன் கண்களில் தெளிவாக எனக்கு நல்லா தெரியுது. என்ன நடந்தாலும் எல்லாமே என் சாயப்பாவின் ஆணைப்படி, என் சாயப்பாவோட உத்தரவுப்படி தான் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு இப்போது நீ அனைத்தையும் ஏற்றுக்க தயாராயிட்ட தானே. இத்தனை நாளாக உன் மனசு மாய வலையில் ஆட்கொண்டு இருந்தாலும் இப்போது என்னை நம்பி வந்துவிட்ட உனக்காகவே அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் மனசில் இருக்க தேவையற்ற குழப்பங்களிலிருந்தால் உனக்கு விடுதலை கொடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் ஆற்றலை உறிஞ்சும் விதமாகவோ உன்னை தேவைக்கு பயன்படுத்தும் விதமாகவோ எந்த மனிதரையும் உன்னை நெருங்க நான் விட மாட்டேன் என் செல்லமே. நீயும் தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்காத. உன் கடமை என்னன்னு யோசித்து அதை உறுதியாக சரியாக செய்ய பழகு. உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய பக்திக்கும் சேர்த்தே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ள அழகாக வாழ்க்கையாக மாற்றி கொடுத்துட்றேன். என் அருளின் நெருப்பு உனக்குள்ள தீவிரமாக எரியும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுத்து உன்னை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்வில் இப்போது கர்ம வினையின் தாக்கம் வலுவாக பெருசாக இருந்து உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கூடிய சீக்கிரமே எல்லா சிக்கல்களும் முடிவுக்கு வரும்படி நான் செய்ய போகிறேன். நெஞ்சில் பொறுமையோடு காத்திருந்த உனக்காகவே எல்லா பிரச்சனைகளையும் கர்ம வினைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக வெற்றியாக மாறும். உன் வாழ்க்கையின் போர்க்களம் எல்லாம் அமைதியாகி நீ அமைதியான நிலவொளியாக ஜொலிக்கும்படியும் உன்னை சூழ்ந்திருக்கிற நெருப்புகள் எல்லாம் மெதுவாக அணைஞ்சு போகும்படியும் கூட இந்த சாயப்பா செஞ்சிடறேன் செல்லமே. உனக்கு எதிராக பேசுகிறவங்களும் எதிராக இருந்தவங்களையும் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்து மாறும்படி நான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு இரவோட இரவாகவே எல்லாம் சரியாகி நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக உனக்கான பொற்காலமாக அமைதியும் நிம்மதியும் வெற்றியும் கலந்த தெய்வீக பயணமாக இருக்கும். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எவ்வளவுதான் பயம் வந்தாலும் மனசில் கவலை வந்தாலும் நீ என்னை நினச்சிக்கிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் தீபமேற்றி ஒளிகாட்டி வழிகாட்டுவேன். உன் பயத்தை போக்கி உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்குறேன்.
உன்னுடைய ஆற்றல் கண்டிப்பாக 10 மடங்கு பெருகப் போகுது. பயமில்லாத மனசோட தைரியமாக நம்பிக்கையோடு என்னை நீ வணங்கும்போது என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. அதன் மூலமாக வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. ஊரும் உலகமும் உன்னை பற்றி என்ன நினைக்கும் என்ன சொல்லும்னு நீ யோசித்து மனம் தளராதே. உன் வாழ்க்கை உன்னுடைய கைகளில் தான் இருக்குதே தவிர மற்றவங்களுடைய பார்வைகளில் இல்லை. யார் எப்படி வேணால் பார்க்கட்டும், என்ன வேணால் நினச்சிக்கட்டும்னு சொல்லிட்டு உன் பாதையை நீ நம்பிக்கையோடு போக தயாராகு. நீ மனசளவில் திடமாக இருந்தீனா இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிக்கும் நான் மிகப்பெரிய வரவேற்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ பிரகாசமான வெற்றியோட வாழ்க்கையில் ஜொலிக்கும்படி இந்த சாயப்பா நானே உனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டப் போகிறேன். நீ போகிற வழியெல்லாம் உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியின் உயரத்துக்கே நான் கொண்டுட்டு போவேன். நீ செய்கிற முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. என் அருளால் உன் பாதையை ஒளிமயமாக்கி உன் வாழ்க்கையை ஜொலிக்க வச்சு நீ அனுபவித்த துன்பங்களையும் கூட இன்பமாக மாற்றி கொடுப்பேன். நீ சுமந்த வேதனைகள் அனைத்தும் இனி உனக்கு நிம்மதியை தரும் வகையில் மாறப்போகுது. உன்னை அழிக்க நினச்சவங்க முன்பாகவே உன்னை ஜெயிச்சு சிறப்பாக வாழ வச்சு காட்டுவேனேன் செல்வமே. அடுத்தவங்க நீ வாழவே கூடாதுன்னு நினச்சாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் புன்னகை மலர்ந்த முகமாக சிரித்த முகமாக சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை கொடுத்து உன்னை அமைதியாக வாழ வைக்க போகிறேன். என் அருளால் உன் வாழ்க்கை நாளை முதல் புதுசாக மலரப்போகுது, ஜொலிக்கப் போகுது. உன் மனசை பிடிச்சு வாட்டி விதைக்கும் துயரத்தையும் கவலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ இப்போ அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை சரி செஞ்சு சர்வ நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி உன் மனசை நான் குளிர்விக்க தான் போகிறேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் நீடிக்க விடமாட்டேன். எல்லா துன்பங்களும் மறைந்து நீ இன்பங்களை நிரந்தரமாக அனுபவிக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. இனிமே உன் கண்களில் கண்ணீருக்கு இடமே இல்லை. மகிழ்ச்சி மட்டுமே எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருள் உன்னை சுற்றி வந்து ஒவ்வொரு நாளையும் உனக்கு அழகான நாளாக ஆக்கப்போகுது. நீ என்னதான் எல்லாருக்கும் உண்மையாகவே இருந்தாலும், நீ நேர்மையாகவே இருந்தாலும், உண்மையாகவே பேசினாலும் உன் தூய்மையான உள்ளத்தை இந்த உலகம் ஒருபோதும் புரிஞ்சுக்கவும் செய்யாது, உன்னை மதிக்கவும் செய்யாது. சில பேர் நீ ஜெயிக்கிறத தாங்கிக்க முடியாமல் உன் வாழ்க்கையின் வெற்றி விளக்கை அணைக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை ஜொலிக்க வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். தீய குணம் கொண்ட கெட்ட மனிதர்களிடமிருந்து நீ எப்போதும் விலகி இரு. அவர்கள் நிழல்ல அவங்க கூடவே நீ இருந்தீனா உன் ஒளி மங்கி உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மறைஞ்சு உன்னுடைய நல்ல குணங்களும் அழிஞ்சு போயிடும். அதனால தான் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் நல்ல மனிதர்களையும் உன் கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன். எல்லார் பேசுகிறதை உண்மைன்னு நீ நம்பினா நாளைக்கு நீயே பொய்யான ஆளாக மாறிப்போக வாய்ப்பு உண்டு என் செல்லமே. யாரையும் முழுசாக நம்பிடாம உன் நம்பிக்கையும் உன் மன அமைதியும் உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சு பொறுமையாக பார்த்து நடந்துக்கோ. தேவையில்லாத செயல்களுக்காக உன் ஆற்றலை வீணாக்க வேண்டாம். எப்போதும் உன் மனதை ஜொலிக்க வைக்க தயாராகு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். 1000 துன்பங்கள் வந்தாலும் என்னை அப்பான்னு அழைக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படும்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்.